வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் மானு. ரீசெண்டாக இப்போ ஒரு சாங் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, டிஎம்கேயோட ஆந்தம் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு லைன் வரும், பார்த்துருக்கீங்களா? ரவுத்தர் இருந்தால் சவுத் சைடு இந்தியா பார், ஜாக்கிரதை தப்பா தொட்டாக்கா வார் அப்படின்னு வரும், பார்த்தீங்களா? அதை அப்படியே இன்னைக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லணும். அதாவது நீங்கள் தென் மாநிலங்களுக்கு, அதாவது தென் இந்தியாவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் நீங்கள் சொன்னதை செஞ்சதுக்காக அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துக்காரு. கேரளா முதல்வர்லேருந்து தெலுங்கானா முதல்வர்லேருந்து எல்லாரும் கை கொடுத்துருக்காங்க. இதில் டாப் ராஜா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த டீலிமிட்டேஷனுடைய நகலை கொளுத்திட்டு பேட்டி கொடுக்குறாரு, பார்த்தீங்களா? இந்த சம்பவம் வெளியான அடுத்த நிமிஷமே ராகுல் அவர்களிடமிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பேசுனாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ராகுல் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு அதிர விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன வீடியோ, அது எவ்வளோ முக்கியமான வீடியோ, அதில் என்னென்ன தகவல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு, எவ்வளோ மிகப்பெரிய மோசடியை வந்து இந்த பாஜக அரசு செஞ்சிருக்கு. குறிப்பாக இவர் வந்து ஏதோ பெண்களுக்கு ஆதரவாக இருக்கார் மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த 33% வந்து நிறைவேற்ற துடிக்கிறார், பார்த்தீங்களா? அதுவும் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செய்யணும், அப்படி செஞ்சால் மட்டும்தான் பெண்களுக்கு நாங்கள் பங்களிப்பு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு வடை சொல்கிறாரு, பார்த்தீங்களா? இந்த வடைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மோசடி இருக்குது அப்படின்ற ஆதாரத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. இதை விட இன்னொரு சிறப்பு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரே மேடையில் ஒன்றா நின்று பிரச்சாரத்தை செய்ய போகிறாங்க அப்படின்ற அடுத்தடுத்த தகவல்கள் இன்னைக்கு வந்து வெளியாகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் வந்து காங்கிரஸ் திமுகவை சார்ந்த தொண்டர்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் ஒரு கதையாக விட்டுட்டு இருந்தாங்க, இனிமே அவ்வளோதான், திமுக பக்கம் காங்கிரஸ் வராது, பாண்டிச்சேரிக்கு வந்தார், பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல, ராகுல் காந்தி அவர்கள் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டார் தமிழ்நாட்டுக்கு, அவர் வந்து மனசு சங்கடத்தில் இருக்கார், அது இதுன்னு அளந்து விட்டாங்க. ஆனால் இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார்கள் அப்படின்ற அதிரடியான செய்தி வெளியாயிருக்கு. ஸோ என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம். அதாவது காலையில் ஃபர்ஸ்ட் நியூஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொடி காமிச்சு போராட்டம். அதாவது ஒரு கருப்பு சட்டத்தை இந்த பாஜக இன்னைக்கு வந்து திட்டமிட்டு ஏற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது. இது வந்து தென் மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். ஆனால் இங்கே இருக்கிற எடப்பாடி மாதிரியான அடிமைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால ஒரு தப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த தப்புமே நடக்காது அப்படின்ட்டு பச்சையாக புளிக்கிட்டு இருக்காரு. எல்லா எதிர்கட்சி தலைவரும், குறிப்பாக வந்து ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், பினராயி விஜயன் அவர்களாக இருக்கட்டும், தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும், இப்படி பல பேர், ஏன் பஞ்சாப் முதல்வர் முதல் கொண்டு எல்லாருமே இதற்கான எதிர்ப்பு. அதாவது நீங்கள் இந்தி பேசாத மாநிலம் இல்லைங்க, இந்தி பேசுகிற மாநிலத்துக்கே இதில் அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது, இவங்களுக்கு இதிலெல்லாம் மொழிப்பற்று கிடையாது, இவங்க வந்து இந்தியை பேசுங்க, இந்தியை படிங்கன்றாங்களே, அப்போ இந்தி பேசுகிற மாநிலத்துக்கு இவங்க பார்த்து நடந்துருக்கணும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு இந்தி மேலெல்லாம் பற்று கிடையாது, இவங்க ஆட்சி பிடிக்கணும், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அரசர் அப்படின்ற இடத்துக்கு நகரம். பிரதமர், ஜனநாயகம், குடியரசுத் தலைவர் எல்லாம் கிடையாது, அரசர் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கான வேலையை தான் இந்த பாஜக அரசு செய்யுது. அதற்கான முன்னேற்பாடு தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லு அப்படின்றாங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பில்லில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33% இடஒதுக்கீடு, உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். அப்போ திமுகவுக்கு வந்து இந்த 33% இருக்கு பார்த்தீங்களா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பெண்களுக்கு உரிமை கிடைக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரியான வேலைகளில் திமுகவோ இல்லை காங்கிரஸோ இறங்கியிருக்கு, அதனால தான் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க இந்த பில்லுக்கு அப்படின்னு வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுங்க, ஆனால் அது சரியான முறையில் நடத்துங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே 543 எம்பி சீட்டுகள் இருக்குது, பார்த்தீங்களா? இதுலேருந்து 33% கொடு, ஏன் அதை வேற தேவையில்லாமல் 800 உயர்த்தி அதுலேருந்து நான் தரேன் அப்படின்னு நீ வந்து ஃபஸ்ட்டு ஏமாத்து வேலை. ரெண்டாவது ஏமாத்து வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் வந்து 33% இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால், அப்போ அதுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த 33% இடஒதுக்கீடு அப்படின்றத செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வியை தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீடியோ மூலயமா வெளியிட்டு ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு இருக்குல்ல, இதன்
அடிப்படையில் இவங்க அவசரமாக இந்த மாதிரி 33% இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வி முன் வச்சா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்போ தான் 2029 தேர்தல் அப்போ பெண்களுக்கு நாங்கள் இந்த பங்களிப்பை ஒதுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது, அதனால தான் இவ்வளோ அவசரம். அதாவது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டைம் இல்லை, இதுதான் டைமு, இப்போ தான் பண்ண முடியும், இப்போ விட்டால் எப்பவுமே இல்லை. இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க இப்போ இல்லைனாலும் எப்பவும் கிடையாது, வாங்குவீர் அவசரமாக அப்படின்ற மாதிரி அவசரம் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே எஸ்ஐஆர் தான். எவ்வளோ மாத கணக்கில் நேரம் இருந்தாலும் அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் காலகட்டத்தில் பண்ணுவாங்க. இப்போ அர்ஜென்ட் டைமில் பண்ணும்போது தான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தேர்தல் சமயத்தில் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இப்போது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில், இங்கே தமிழ்நாட்டில் திமுகவாக இருக்கட்டும், இந்த எம்பிங்களாம் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் இதில் ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் இவங்க பாராளுமன்றத்துக்கு வந்து அங்கே ஓட்டு போட மாட்டாங்க எதிர்த்து அப்படின்ற ஒரு நினைப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தேர்தல் சமயம் பார்த்து யார் யாரெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த தேர்தல் சமயம் பார்த்து இவங்க இந்த மாதிரியான வாக்கெடுப்பு வச்சுருக்காங்க. ஆனாலும் திமுக ஒருபோதும் சமரசம் பண்ணாமல் தேர்தலை விட தன்மானம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம், நம்மளுடைய உரிமை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பாராளுமன்றத்துக்கு போய் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, எதிர்த்து ஓட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ முதல் இதுவாக, அதாவது பகுதிவாரி கணக்கு வாக்கெடுப்பு மூலியமாக அவங்களுக்கு அதாவது ஆதரவு வாக்கு தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த அடுத்த கட்ட விவாதம் அப்படின்ற போகும்போது ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்ப்பாங்க. ஏன் இதை இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2011 கணக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வச்சு இவங்க நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, இதனால் பெரும்பாலும் பாதிக்க போகிறது யார் அப்படின்னா இந்த ஓபிசி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பெண்கள் தான் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்பட போகிறார்கள். ஏன்னா 2011 இந்த தரவுகள் இருக்குது பார்த்தீங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஓபிசி மட்டும் இல்லாமல் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுடைய தரவு அப்படின்றது ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை. அப்போ அக்யூரேட்டாக இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நீங்கள் எப்படி இருந்து இடஒதுக்கீடு பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து வச்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ணலாம்ல. அப்போ நமக்கே ஷாக்கிங் வரும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது April 1, 2026 தான் ஃபஸ்ட்டு கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2ஆம் கட்டம் February 2027 வந்து 2ஆம் கட்டமாகும். இதோடைய ஃபைனல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 1, 2027 வந்து இது வந்து நிறைவடையும் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரியுது. அப்போது ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மோடி அரசால் அறிவிக்கப்பட்ட பிறகும் எதுக்கு 2011 வச்சு இவங்க வந்து அவசரமாக வந்து இந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்த தகவல் படி இதில் அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது இந்த பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இந்த ஓபிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எதிர்பார்த்த விட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய புதுசாக வரப்போது பார்த்தீங்களா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுக்காம பழைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்து கொடுக்கும்போது அப்போ என்ன இருந்ததோ அந்த அடிப்படையிலே கொடுத்துக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் இந்த நம்பரு, இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 2029 தேர்தலில் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும். அதாவது 2014 நீங்கள் அறிவிச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 2 எலெக்ஷனை பார்த்துட்டீங்க, 2 எலெக்ஷன் முடிச்சு இப்போ 3வது ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. இந்த சமயத்தெல்லாம் உங்களுக்கு இல்லாத அக்கறை இப்போ ஏன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்டால் இதுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதில் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணனோட ஃபைல் யார் மோடிஜி அண்ணன் இருக்கார்ல, அவருடைய ஃபைல் எப்ஸ்டைன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வந்து அமெரிக்காவில் ட்ரங்க் பெட்டியில் அடுக்கடுக்காக அடுக்கி பூட்டு வச்சிருக்கு. இந்த ட்ரங்க் பெட்டியில் இருக்கக்கூடிய ஃபைலோட சாவி ட்ரம்ப் கிட்ட இருக்கு. ஆக ட்ரம்ப் வந்து இந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தாருன்னா இவர் எசக மாட்டிப்பாரு. அதனால தான் ட்ரம்ப் என்ன கொண்டு வந்தாலும் இவர் வந்து தலையாட்டிட்டு இருக்காரு. ஆமாஜி, நீங்கள் வரி உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பால் அதாவது டெய்ரி ஃபுட்டை வந்து இறக்குமதி பண்ணிக்கோங்க, நீங்கள் காணை இறக்குமதி பண்ணிக்கோங்க, நூலை இறக்குமதி பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் இந்தியாவே பட்டா போட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அமாரா இந்தியா ஹே, உங்களுக்கு அடமானம் வைக்கிற அப்படின்ற அளவுக்கு மோடி அவர்கள் நகர்ந்து போயிட்டு இருக்காரு. காரணம் எசக பெசகா அவர் ட்ரம்ப் கிட்ட சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த
நேரத்தில் பேர் ரொம்ப அடிபட்டு போச்சு. அப்போ வரக்கூடிய தேர்தலில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் இந்த மோடிஜி அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அவசரமாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து வச்சு மனுஷன் இந்த மாதிரி நான் பெண்களுக்கு ஆதரவாளர் பாரு, நான் 33% உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். எப்போ 2014 அவர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இந்த வாக்குறுதி, நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு. 2024 முன்னாடி ஒரு பில் பாஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நடைமுறைப்படுத்துகிறேன். நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, அதை நாங்கள் தப்பு சொல்லவே இல்லை. பெண்களுக்கு 33% கொடுங்க. ஆனால் அதை இப்போ எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறீங்களா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்களா, அந்த அடிப்படையில் கொடுக்கும்போது மட்டும்தான் சரியான பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அப்போ அது அந்த கணக்கு இல்லாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு இது சரியான சதவீதத்தில் போய் சேரும் அப்படின்றத எப்படி நாங்கள் உறுதிப்படுத்த முடியும்? ஸோ அதனால் இதை நீ இப்போ ஸ்டாப் பண்ணு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் வரட்டும், அதன் அடிப்படையில் நீ பண்ணு அப்படின்னு இதுக்கு கேட்குறாங்க. இந்த 33% கேட்குறாங்க. ரெண்டாவது டீலிமிட்டேஷனுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க மக்கள் தொகையை குறைச்சிருக்காங்க. இப்போ மக்கள் தொகையை குறைச்சதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற இதுவாக இது கிஃப்டாக இது இந்த மாதிரி நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்களே, நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக தான் மக்கள் தொகையை வந்து அவர் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க தென் மாநிலங்கள். அப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நீங்கள் அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருமொத்த எதிர்ப்பு குரலாக வந்து ஒலித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும். ஸோ இதை வந்து இந்த மித்து இருக்குது பார்த்தீங்களா, இனி காங்கிரஸும் திமுகவும் ஒன்று சேராது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, திமுக காங்கிரஸை கழட்டி விடுது, காங்கிரஸ் திமுகவை யூஸ் பண்ணிக்குது அப்படி இப்படின்னு பேசினாங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மனசு சங்கடலாம் ஒரு மூலையில் வச்சுட்டு மக்களுக்காக ஒன்றிணைந்து போராடுவோம் அப்படின்றதுக்காக ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து ஒன்று சேர்ந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஒரே மேடையில் வந்து பிரச்சாரம் தொடங்க போகிறார்கள் அப்படின்ற விஷயமும் வெளியாயிருக்கு. ஸோ இது வந்து காங்கிரஸ்க்கும் ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா இவங்களும் அடித்து பிடிச்சி 28 சீட்டு வந்து கேட்டு வாங்கிட்டாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நான் பாராமுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வரல அப்படின்னு வைங்களேன், இந்த 28ல் அவங்க எத்தனை சதவீதம் அவங்க ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சு தான் அடுத்த முறை கூட அந்த டிமாண்ட் பண்ண முடியும். இப்போ பண்ணாங்க பார்த்தீங்களா, 28 கொடுங்க, நீங்கள் நின்று தோத்த இடத்தையும் அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்களா. இந்த டிமாண்டை வந்து நீங்கள் வந்து அடுத்த முறை கேட்கணும்னா அதுக்கு நீங்கள் முதல்ல ஜெயிச்சு காட்டணும்னா அதுக்கு ஒர்க் பண்ணணும். அது நீங்கள் எப்படி களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணல, குறைஞ்சபட்சம் உங்கள் தலைவராது வந்து இந்த களத்தில் பேசி ஆகணும் அப்படின்ற அந்த புரிதலோட எலெக்ஷன் நேரத்தில் யார் கூட நிற்கணும் அப்படின்றது ராகுல் காந்தி அவர்கள் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து பிரச்சாரத்துக்காக அவர் வெகு விரைவில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படின்னு இந்த திமுக காங்கிரஸ் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களுக்காக மற்ற மன கசப்பெல்லாம் ஓரமாக ஒத்தி வச்சுட்டு ஒன்று சேருவாங்க அப்படின்றத வந்து இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கு. இதனால் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸோட தொண்டர்கள் வந்து உற்சாகமாகி இருக்காங்க இந்த செய்தி வந்த பிறகு அப்படின்னா. ஸ்டாலின் ராகுல் அவர்கள் பிரச்சாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்காரு, அதாவது டீலிமிட்டேஷனை பற்றி வாயே திறக்க மாட்டார், எதுவும் பேச மாட்டார். சரி போகிற பக்கம்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ஏதாவது வாயை திறந்து பேசுவார்னா ட்விட்டர் பக்கத்தில் ஏதாவது போடுவாருன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவரோட நிலைமை. தேர்தல் நெருங்கிருச்சு, இனி வாக்கெடுப்பு நடக்க போகுது, அடுத்து ரிசல்ட் வெளியாக போகுது, இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, தம்பி வாயை தான் திறங்கலை அப்படின்னா இந்த முரளி ஒரு பாட்டு பாடுவார், 1 மணி அடித்தால் பெண்ணே உன் ஞாபகம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் பார்த்தீங்களா, கௌசல்யாவை நடிச்சு. அந்த மாதிரி இவர் யாரை நினைக்கிறாரு, 6 மணி அடித்தா யார் ஞாபகம் வருதோ அப்ஸ்காண்ட் ஆகி ஓடி போயிடுறாரு. அது எல்லா தொகுதியும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வில்லிவாக்கம் போகிறதுக்கு முன்னாடி இல்லை மணி 6 ஆயிடுச்சு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஓடி போனார். இப்போ டி நகர் முடிச்சு, 1000 விளக்கு முடிச்சு, எக்மோர், இந்த புருஷவாக்கம் இந்த பக்கம்லாம் இவர் வருவார் அப்படின்னு நேற்று மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. வண்டி வந்து டி நகர் போய் 1000 விளக்கு போய் எக்மோர் போகும்போது சாயங்காலம் ஆனவனே ஐயோ 6 மணிக்கு மேலே 1000 கோடி கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு போயிட்டார். அவர் வந்தாலும் ஒன்றும் பேச போகிறது இல்லைன்னு வைங்களேன். இப்போது வில்லிவாக்கத்தில் அவர் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகல, டி நகருக்கு பிரச்சாரத்தை ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் போனார். என்ன பேசினார், ஒன்றும் பேசலை. அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போனார், அங்கேயும் மாலை 6 மணிக்கு மேல் பண்ணல, பல இடங்களுக்கு போகல, அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டார். அதே மாதிரி காரைக்குடி நம்ம சொல்லவே வேணாம், 3:30 மணி பர்மிஷன் காலி, அதனால் நான் போகல. ஆனால் பர்மிஷன் வாங்கினது பிரச்சாரத்துக்கு, பண்ணது ரோட் ஷோ. இதே மாதிரி கடலூரில் ஒரு முறை கேட்டதுக்கு எலெக்ஷனு நான் வந்து போக முடியாது, பிரச்சாரத்தை வந்து நான் மாற்றிக்கிறேன்னாரு. ஆனால் 2வது வாட்டியும் கேட்டால் கேன்சல், நிர்வாக கோளாறு அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டாரு.
அடுத்து இப்போ இந்த சென்னையில் வந்து சென்னையவே ஒரு கதிகலங்க வைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் கதிகலங்க வச்ச மாதிரி தெரியல. ஆனால் அந்த டைம் 6 மணி அடித்த உடனே நோ டாட்டா பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து அங்கங்கே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க திமுகவும். இப்போ ராகுல் காந்தி அவர்களும் அங்கே நாடாளுமன்றத்தில் போய் எம்பிங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது பாஜக என்ன வேலை பண்ணி ஏதோ கொண்டு வரதோ கொண்டு வரலையா, ஆனால் இறுதி மூச்சு இருக்க வரையும் நம்ம போராடி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் திமுக வந்து போராடிட்டு இருக்கு. போய் எந்த மனக்கசப்பு அதை பற்றிலாம் யோசிக்கல. இப்போ காங்கிரஸோட எனக்கு மனக்கசப்பு, அவர் வந்து எனக்கு பிரச்சாரத்துக்கு வரல. அது மாதிரி இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கூட சில பல்ட்டி அடிச்சாங்க, நாங்கள் தேர்தல் நேரம் வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் திமுக அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல. நேராக போனாங்க நாடாளுமன்றத்தில் தன்னோட எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக. அதுவும் டிஆர் பாலு அவர்கள்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி டீலிமிட்டேஷனுடைய அந்த நகலை எரிச்சோன்னு சொல்லியே தைரியமாக அவர் வந்து அங்கே தொடங்குறார், தன்னோட எதிர்ப்பு வந்து அங்கே வைக்கிறார். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீ என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க, 6 மணி ஆனால் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்க, இதுதான் உங்கள் அரசியலா, நீங்கள் தான் வந்து பாஜகவை எதிர்ப்பு, நீங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டீங்க, அது வேற கதை. இருந்தாலும் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, இவர் வருவார் பாஜகவை எதிர்ப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான முட்டாள்தனமான நம்பிக்கை வந்து நம்ம வந்து இந்த சம்பவத்தில் வந்து கைவிடணும் அப்படின்னு தான் யோசிக்குது. ஸோ இன்னுமே விஜய் அவர் வந்து பாஜகவை எதிர்ப்பார், அவர் ஆட்சிக்கு வந்துட்டு பாஜகவை ஓட விட்டுருவார் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா. அவர் உங்களை தான் ஓட விடுவார், யார் தொண்டர்களை தான் ஓட விடுவார் வண்டிக்கு பின்னாடி. ஒருபோதும் பாஜகவை அவர் ஓட விட மாட்டார். ஏன்னா எந்த இடத்துலையுமே பிரச்சாரத்தை பற்றி பேசல. பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கிட்டு ரோட் ஷோ பண்ணுறது, ரோட் ஷோக்கு அனுமதி வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு அவங்களுடைய லெவலை இன்னும் கிரவுண்ட் லெவல்லே தான் வச்சுருக்காங்க. தன்னை வந்து இந்த 3 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இது வரைக்கும் தன்னையும் உயர்த்திக்கல, தன் தொண்டர்களையும் வந்து அரசியல் ரீதியாக உயர்த்தி கொள்ளவில்லை. சுற்றி இருக்கவங்க வேணால் சம்பாரித்து தன்னை தானே உயர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை, இந்த டீலிமிட்டேஷன், இந்த 33% வந்து மற்ற வகுப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்காது அப்படின்ற பல பிரச்சனைகள் இது உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி எதிர்க்கட்சி வந்து எதிர்கொள்ள போகுது, இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்ட்டு பொறுத்திருந்து இந்த அப்டேட்டை பார்ப்போம்.